கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் மகத்துவமுள்ள மகிமை நாமத்தினால் வாழ்த்துக்கள். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிற நமது தேவன் கர்த்தரின் கூடாரங்களில் மட்டுமல்ல, நமக்குள்ளேயும் மகிமையாய் பிரசன்னமாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த மகிமையின் தேவன் உடன்படிக்கை பெட்டிகளாகிய நமக்குள்ளே எப்படி வாசமாய் இருக்கிறார் என்பதை எங்களது அருமை அண்ணன் எல்வித் ஏ ஜூனியர் அவர்களின் இத்தேவ செய்தி மூலமாக கேட்டு பயனடையும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். மற்றவரிடமும் பகிர்ந்து அவர்களையும் மகிமை அடைய செய்யுங்கள். இதோ உங்களுக்காக பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. நாம் இருக்கிற இடங்களில் அப்படியே முழங்கால் படியிட்டு இன்றைக்கும் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட அவர் அசைவாடும்படிக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே, உம்மோடு கூட நான் அசைவாட போகிறேன். ஆண்டவரே, நீர் என் மத்தியில் அசைவாடும் பொழுது ஆண்டவரே, உமக்கு நான் இசைந்து கொடுப்பேன். ஆண்டவரே, என் சரீரத்தையும் என் ஆத்மாவையும் என் எண்ணங்களையும் என் இதயத்தையும் என் சிந்தையும் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே, இதோ உமது பக்கத்தில் நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்றவங்க நெடு முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, உமது சரீரம் என் மத்தியில் நீர் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் பிரத்யட்சமாக பிசிக்கலாக உமது சரீரத்தோடு கூட எங்கள் மத்தியில் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, அதை நாங்கள் ருசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட ஆண்டவரே அப்பா, உமது மகத்துவத்தை நான் தொட்டு பார்க்கணும். ஆண்டவரே, உமது மகத்துவத்தை நான் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்க போறீங்க ஆண்டவர் கிட்ட? லார்ட், ஐ மஸ்ட் ஃபீல் தை மேஜஸ்டி லார்ட், ஐ மஸ்ட் ஃபீல் தை மேஜஸ்டி லார்ட். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? அப்பா, உமது மகத்துவத்தை நான் காணணும். ஆண்டவரே அப்பா, என் கண்கள் காண வேண்டும். ஆண்டவரே, தாவீது அப்படியாகவே காத்து கொண்டிருந்தார். தாவீது பார்த்து கொண்டிருந்தது மகத்துவத்தை மட்டுமே நான் பார்க்கணும். ஆண்டவரே, மகத்துவத்தை மட்டுமே நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, அந்த மொசுக்கொட்டை செடியின் நுனியில சின்னதா ஒரு காத்து ஒன்று அடிச்சுச்சான். சின்னதா ஒரு காத்து ஒன்று அடிச்சுச்சான். மூல வேதாகமம் இவ்வாறாக சொல்லுகிறது, இட் வாஸ் ஜஸ்ட் a slight breeze. ஒரு சின்ன ஒரு காத்து, ஒரு மெல்லிசான ஒரு காற்று, அது ஒரு மெல்லிய ஒரு காற்று. நான் நினைக்கிறேன் அவர் கண்ணை கூட சிமிட்டி இருக்க மாட்டாரு, அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்பா, உமது மகத்துவத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே, கண்ணை சிமிட்டினா அந்த மகத்துவத்தை நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். கண்ணை சிமிட்டின அந்த கேப்ல அந்த மகத்துவம் விட்டு போயிடுச்சுன்னா அவர் அப்படி ஏங்கி இருப்பாரு. இன்றைக்கு நம்ம அப்படி ஏங்க போறோம். எத்தனை பேர் ஏங்க போறீங்க? ஆண்டவரே, நான் பார்க்கணும். ஆண்டவரே, அப்படியாக நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் கண்களை உன் மீது நான் பதித்து நான் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, I must behold you, Lord, and I must see thy majesty, Lord, thy magnificent works, Lord, the Lord, thy majestic works, Lord. அப்படி பார்த்தனாலதான் தாவீது கண்டு கொண்டார் தேவனுடைய மகத்துவத்தை. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி பார்க்கணும், அப்படி உன்னிப்பா பார்க்கணும், அப்படி கவனித்து பார்க்க வேண்டும், அப்படியே நோக்கமாக பார்க்க வேண்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, உம்மையே நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, லார்ட், we have come to look upon you, Lord. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததே. ஆண்டவரே அப்பா, அப்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் முகத்தின் பிரகாசத்திற்காக ஆண்டவரே அப்பா, உமது முகத்திலிருந்து வருகிற அந்த மகத்துவமான பிரகாசம் எங்கள் மீது கடந்து வரும் பொருட்டு நாங்கள் வெயிட் பண்றோம். ஆண்டவரே, எங்கள் முகத்தை பிரகாசிப்பியும். ஆண்டவரே, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் அப்பா, நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்தோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த இருதயத்திற்குள்ளாக நீர் இடைப்படும். ஆண்டவரே, நீர் பேசும். லார்ட், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கும் நமது தியானத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். வேதாகமத்தை ஜஸ்ட் திருப்பி பாருங்க. அதை கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். காலமே எழுந்து வந்தபோது ஹல்லேலூயா.
சத்தமா சொல்லுவீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல என்ன வசனம் போடப்பட்டிருக்கிறது? தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தாகோன்கள் எல்லாம் தரையில விழப்போகுது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இதே வேதாகமத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெட்டியை குறித்து காணப்படுகிறது. என்ன பெட்டி அது? அதுதான் உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டியில பார்க்கும் பொழுது அதை குறித்து சொல்றாங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி அக்கேசியா உட்டை வச்சு செஞ்சாங்க அப்படின்று எக்ஸோடஸ்ல நிறைய வேத வசனங்களை குறிப்பிடலாம். அதோடைய சைஸ் இவ்வளோ இருக்கும், அதோடைய டைமென்ஷன் இவ்வளோ இருக்கும், அது மேலே இப்படிப்பட்ட ஒரு துணியை போட்டிருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு என்னது? தெரிந்த பரிச்சயமான ஒன்று. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது? 5வது அதிகாரம் 3ஆம் வசனம் 1 சாமுவேல்ல, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தாகோன் தரையிலே முகம் குப்புற விழுந்தது. ஹalleluya. அங்க வேற யார் முன்னாடியும் விழல. எது முன்னாடி விழுந்திருக்கு? கர்த்தருடைய 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 ஹalleluya. இன்றைக்கு அந்த பெட்டிக்கு முன்னாடி தான் என்ன விழும்? தாகோன் விழணும். ஹalleluya, ஹalleluya. அந்த பெட்டிக்கு முன்பதாக தாகோன் விழுந்தது என்று பார்க்கிறோம். இந்த பெட்டி எப்படிப்பட்ட பெட்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25, 10, 11 பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்குன்ட்டு. உடனே அதுக்குள்ள என்னென்ன வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொற்பாத்திரத்தை வச்சிருந்தாங்க. அந்த பொற்பாத்திரத்துக்குள்ள மண்ணா இருந்துச்சு. அதோடு கூட ஆரோனின் துளிர்த்து போன கோல் அங்கு உள்ள காணப்பட்டது. மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கற்பனைகள் நிரம்பின அந்த 2 கற்பலகைகள் என்ன இருந்துச்சு? இதுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆதி நாட்கள்ல இந்த பெட்டியை பார்த்தாலே என்ன பண்ணுவாங்களா? எல்லாரும் பயந்து நடுங்குவாங்களாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆரோனை என்ன செய்யி? நீ அது பக்கத்துல விட்டுறாத, அது வெளியே நிப்பாட்டி விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆரோன் யாரு? அவர் ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரியனுக்கே அது பக்கத்துல போறதுக்கு என்ன என்ட்ரி பாஸ் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக ஓடி வரோம். ஆனா ஆசாரியனாகிய ஆரோன் இந்த பெட்டிக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு he is not allowed. ஏன் அந்த அளவுக்கு இந்த பெட்டியானது பரிசுத்தமான ஒன்றாக இருந்தது. ஹalleluya, ஹalleluya. இந்த பெட்டியானது அவ்வளவு ஒரு விசேஷமுள்ள ஒரு காரியமாக இருந்தது. இந்த ஒரு பெட்டி, this ark of the covenant, it was supposed to be such a blessed and a wonderful awestruck one. ஆச்சரியமான ஒன்றாக இருந்ததா என்னது? இந்த உடன்படிக்கை பெட்டி. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ப்பா? மன்னாவை எடுத்து கொஞ்சோண்டு இந்த பொற்பாத்திரத்துக்குள்ள வை. எதுக்காக? நாளைக்கு உன் பிள்ளைங்க, உன் பேர பிள்ளைங்க இவங்க எல்லாரும் வந்தோன்னா அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? இந்த மாதிரி தாத்தா இருந்தாங்களே, தாத்தா காலத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வானத்திலிருந்து மழையை போல மன்னாவை இறக்கினார். ஹalleluya. It was supposed to be a remembrance for the grandchildren. Hallelujah. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, not only for the grandchildren, for generations to come. Hallelujah. வெறும் கிராண்ட் சில்ட்ரனுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வர்ற எல்லா சந்ததியினருக்கும். அப்படின்னா என்னது? இந்த பெட்டிக்குள்ள நம்ம நினைக்கலாம் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஏர் கண்டிஷன் ஒன்று இருந்திருக்கும். ஹalleluya. எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் சரி அதற்குள்ள இருக்க மண்ணா எப்படி இருந்திருக்காது? கெட்டு போயிருக்காது. ஹalleluya. அப்படி ஒரு உன்னதமான ஒரு பெட்டி. என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆரோனின் கோல் எடுத்து என்ன பண்ணு? உள்ள வை. ஆரோனின் கோல் எதை குறிக்கிறது? கலகக்காரர்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அதை கொண்டு உள்ள வைன்றாரு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம், நீயே என் சொந்த சம்பத்துன்னு ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? 10 கற்பனைகளை கீழ்ப்படுகிறவர்களை பார்த்து. ஹalleluya. அந்த 10 கற்பனை என்ன செய்யு? இதுக்குள்ள வை. இது எல்லாத்தையும் ஆண்டவர் உள்ள வச்சுட்டாரு. வச்சுட்டு என்ன செஞ்சாராம்? இந்த பெட்டி தான் இருக்கிறதுலே மகத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இது யாருக்கிட்ட கொடுக்குறாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட கொடுக்குறாரு. இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? இதே மாதிரி ஒரு பெட்டியை கொடுத்துருக்காரு. என்ன பெட்டி கொடுத்துருக்காரு? ஆண்டவருடைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரோம். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்?
அன்றன்றுள்ள அப்பத்துக்கு ஆண்டவர் நம்மளை கையேந்த விடுறாரா? விடலை. மன்னாவை நமக்கும் கொடுக்குறாரு, நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறாரு, நம்ம பேர பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறாரு. ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கு. எதுக்கு? நம்ம சந்ததி முழுவதுமாக ஆண்டவர் அப்பத்தினால் போஷிப்பார் என்ற. ஹல்லேலூயா! ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு மகத்துவமான ஒரு பொற்பாத்திரம் நிரம்பின ஒரு மன்னாவை நிறைந்த ஒரு பெட்டியை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. அதோட என்ன செஞ்சிருக்காரு? ஆரோனின் கோல் நிரம்பின ஒரு பெட்டியும் நமக்கு கொடுத்துருக்காரு. அதே பெட்டிக்குள்ள ஆரோனின் கோல் இருக்கு. என்ன ஆரோனின் கோல்? என்ன? நமக்கு விரோதமாக கலகம் பண்ணுவர்களுக்கு அவர்களை எதிர்த்து நிற்கும்படிக்கு நானே உன்னோடு கூட கோலாக இருப்பேன் என்று கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா! நானே ஆரோனாக உன் பக்கத்தில் நின்று கொண்டு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஹல்லேலூயா! ஆரோனின் கோலும் அந்த பெட்டிக்குள்ள ஆண்டவர் வச்சு கொடுத்துட்டாரு. அடுத்தது என்ன வச்சிருக்காரு? 10 கற்பனைகள். யாராவது ஒருத்தங்க ஆண்டவர் என்னை அவர் சொந்த சம்பத்தாவே நினைக்கல, என்னை வெளியில போற ஆளு மாதிரி என்னை பார்க்கறாருன்னு யாராவது நம்மளால சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க யாராவது. can somebody say the Lord has told me that I am an outcast? நான் வெளியே இருக்கிறவன், உட்பிரகாரத்தில் இருக்கிறவன் கிடையாது, வெளிப்பிரகாரத்தில் என்ன தூக்கி போட்டாருன்னு யாராவது நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? புறஜாதிகளா இருக்கிற நம்மை அவர் தனது சொந்த ரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு அவர் இஸ்ரவேல் தேசத்தார கூட விட்டுருவார் போல நம்ம ஆண்டவர் விடவே மாட்டாரு. ஹல்லேலூயா! எப்படி ஆண்டவர் செய்யறாரு? வெளியில கிடந்த நம்மளை ஒரே வெளியில நம்ம we may be like lepers, குஷ்டரோகிகளாக வெளியில கடந்திருப்போம். அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய ரத்தத்தை ஊத்தி குஷ்டரோகியா இருக்கிற நம்ம சுகமாக்கி ஆண்டவர் உட்பிரகாரத்திற்குள் அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! சொந்த சம்பத்துனா யாருமா? 10 கற்பனைகள் பெற்றவங்க தான் சொந்த சம்பத்து. இன்னைக்கு நம்மனா யாரு? ஆண்டவருக்கு சொந்த சம்பத்து. எஸ், இந்த பெட்டியும் இதையும் அந்த பெட்டிக்குள்ள வச்சு கொடுத்துட்டார். இப்படிதான் அன்னைக்கும் என்ன செஞ்சாராம்? இஸ்ரவேல் தேசத்தார்கிட்ட இந்த பெட்டியை கொடுத்தாராம். கொடுத்தோன்னே நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க? நம்மள மாதிரியே தான் இருக்காங்க. கரெக்டு தானே? மகத்துவத்தை பெற்றிருந்தாலும் மகத்துவத்திற்குண்டான 1% கூட அறிகுறி இல்லாத ஜனங்களை போல தான் அன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்திருக்காங்க. இவ்வளத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதே 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்க நீங்க பார்க்கலாம், பெலிஸ்தியரோ ஆப்பெக்கேலே பாளையம் இறங்கினார்கள். 2ஆம் வசனம், பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேல் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா! ஏன் நம்ம சத்தமா சொல்றேன்? நம்ம தான் வெட்டுண்டு போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா! 4000 பேரும் 5000 பேருமா என்ன ஆயிட்டு இருக்கோம்? we are being slaughtered. ஏன் ஸ்லாட்டர்டு? இதே பெலிஸ்தியர்களுக்கு முன்பதாக, பிசாசுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மையும் கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. என்ன தைரியத்தில் நிப்பாட்டுறாரு? ஓ, இவன்கிட்ட என்ன இருக்குது? பெட்டி இருக்குது. இவனுக்கு பெட்டியை கொடுத்துட்டேன், மகத்துவத்தை கொடுத்துட்டேன், இவன் அவர்களை முறியடிப்பான்னு நினைச்சு கொண்டு போய் நிப்பாட்டினா வெட்டுண்டு போடுறது யாரு? யாரு? இஸ்ரவேல் தேசத்தார். நம்ம தான் அடி வாங்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யாராவது ஒருத்தங்க இல்லை நான் போய் அடிச்சுட்டு வரேன்னு சொல்லுங்க. சும்மா வாய்க்கு வேணா சொல்லலாம். உள்ள என்ன ஆகுது? வாங்கிட்டு இருக்கோம் நல்ல அடி. 4000 பேர் வெட்டுண்டு போனாங்க. இதை வாசிக்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் கர்த்தர் மகத்துவத்தை கொடுத்து விட்டார். எத்தனையோ புக்ஸுக்கு முன்னாடி கொடுத்திருக்காரு. யாத்திராகமத்தில் கொடுத்திருக்காரு, லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், அதுக்கப்புறம் தான் என்ன வருது? சாமுவேல் வருது. அப்போ இத்தனை புக்கு தாண்டியும் நமக்கு என்ன இது இல்லை? பெட்டி வச்சிருக்கோன்ற ஒரு எண்ணமே இல்லை. போறாங்க, போய் என்ன ஆகுது? 4000 பேர் அடி வாங்குறாங்க. அடி வாங்கணும்னு என்ன ஆகுது? 3ஆம் வசனத்துல திடீர்னு ஐடியா வருது. ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்த போது இஸ்ரவேலின் மூப்பனானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பதாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரவும் அது நம்மை நம்முடைய பகைஞர் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவில் வர வேண்டியது என்றார்கள். அறிவில்லாம இல்லை. கரெக்ட் தானே? இருக்குல்ல? இதுதான் என்ன பண்ணும்? நம்மளை காப்பாத்துன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருக்குது? அது
3 வசனம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 புக்குக்கு முன்னாடி அது உள்ளே தான் இருக்குது, வெளியே எடுக்கவே இல்லை. மகத்துவத்தை கர்த்தர் நமக்குள்ளாக வைத்து தான் இருக்கிறாரு, எடுத்து வெளியே மூட தெரியலை, தோண மாட்டேங்க, அறிவு வேலை செய்ய மாட்டேங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகத்துவத்தை ஏற்கனவே உனக்குள்ளாக நான் வைத்திருக்கிறேன். மகத்துவமான அந்த பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், இட் வாஸ் தேர் ரைட் ஃப்ரம் த டைம் ஆஃப் எக்ஸோடஸ். வெளியே புறப்பட்டு வராங்க எகிப்து தேசத்திலிருந்து, என்ன பண்ண போறோம்னு தெரியல. உடனே ஆண்டவர் என்ன செய்றாரு, உங்களுக்குள்ளாக என் உடன்படிக்கை பெட்டியை நான் கொடுக்கிறேன், என் மகத்துவத்தை கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு, இவன் தனியா வரான், இவன் தனியா இருக்க கூடாது, அன்றைக்கே நான் விசுவாசிக்கிறேன் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாக ஒரு பர்சனாக இந்த பெட்டி வந்துருச்சு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில தான் ஆண்டவர் மேலே போயிட்ட பிறகு ஒரு ஹெல்ப்மேட்டை கொடுத்தாரு, கம்ஃபர்டரை கொடுத்தாருன்ட்டு. எகிப்து தேசத்துலேருந்து வெளில வந்தோடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த பயல்க தனியாக தான் இருப்பானுங்க, நான் என்ன செய்கிறேன், என் மகத்துவத்தை நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. பெட்டி அன்னைக்கே வந்துருச்சு. ஆனால் 4ஆம் வசனம் வரைக்கும், 3ஆம் வசனத்தின் கடைசி வரைக்கும் எண்ணம் எல்லாம் மைண்டில் இருக்குது, தாட் எல்லாம் உள்ளே இருக்குது, ஐடியாஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலையா, முடியலையா, பிடிக்கலையா? there are many things, right? போய் அடி வாங்கிட்டு வந்த பிறகு தான் சில பேருக்கு என்ன வருது, அடி வாங்கிட்டு வந்த பிறகு தான் என்ன வருது சொல்லுங்க, புத்தி. அப்போ அது வரைக்கும் புத்தி 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 வேலை செய்யல கிடையாது, புத்தி இல்லை. அடி வாங்கின பிறகுதான் என்ன வருது, புத்தி வருது. 4000 பேர் அடிச்சு போட்ட பிறகுதான், ஐயோ அந்த பெட்டி இருந்துருச்சுன்னா எப்படியாவது காப்பாற்றப்பட்டிருக்கலாமே, கையில் என்ன இருக்குது, வல்லமையை வச்சுக்கிட்டு வெளியே போய் பார்க்கறது. கைக்குள்ளே இருக்குது வல்லமை, ஆனால் என்ன பண்ணுறது, வெளியே அடி வாங்கிட்டு வந்துடுறது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், 3ஆம் வசனத்தில் தான் இவங்களுக்கு புத்தி வருது. என்ன புத்தி, பெட்டியை தூக்கிட்டு வா. உடனே நம்ம ஆட்கள் அதுதான். அதுலேயும் பாருங்க, 3ஆம் வசனத்தில் பெட்டியை தூக்கிட்டு வான்னு சொல்லியாச்சு. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கேருபின் மத்தியில் இருக்கிற வாசமாக இருக்கிற சேனைகள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்து வர ஜனங்கள் சீலாவிற்கு சென்றார்கள். அங்கே ஏலியும் 2 குமாரர்கள் ஓப்பினியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியில் இருந்தார்கள், அதன் அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திற்கு வருகிற பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரும்பத்தக்க வண்ணமாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். இதுக்கு நான் ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவர் இருக்கு பிரதர், என்கிட்ட ஃபயர் ஆஃப் காட் இருக்குது, என்கிட்ட ஆண்டவருடைய கிருபைகள் இருக்குது, என்கிட்ட வரங்கள் இருக்கு. அதாவது கொலோக்கியல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவாங்க, நான் இங்கே சொல்ல விருப்பப்படலை. நம்ம வாய் என்ன பண்ணுறோம், நல்லா இதுனா நல்லா அடிச்சிரும், சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த ஆர்ப்பரிப்புனா உங்களுக்கு எங்கே தெரியுமா இருந்திருக்கணும், பெலிஸ்தியர் உள்ள வரும்போதே இருந்திருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாவே இருந்திருக்கணும். இது என்ன ஆகுது, அடிபட்டு முடிச்ச பிறகு திடீர்னு ஒரு நாள் அறிவு வந்தோடனே என்ன தோணுது, ஐயா பெட்டி நம்ம கிட்ட இருக்கப்பா, அந்த பெட்டி நம்ம கூட இருந்துருச்சுன்னா முற்றிலும் ஜெயம் கொள்ளுகளாக நம்ம இருப்போமே, ஏன் இன்றைக்கு இருக்க முடியவில்லைன்னு சொல்லிட்டு 4000 பேர் செத்துட்ட பிறகு அறிவு வருது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. we have all the majesty of the Lord. ஆண்டவருடைய மகத்துவம் நம்ம கிட்ட இருக்கு, கிரியைகள் இருக்குது, கிருபை இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையும் திரும்பி பாருங்க, யாரையும் ஆண்டவர் தனியா அனாதையை போல இந்த பூமியில் அனுப்புனதே கிடையாது. ஹல்லேலூயா. Can somebody tell me, Lord, the Lord has brought me here as an orphan and has left me all alone? கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்றாரு, தன்னந்தனியா இந்த பூமிக்கு இந்த பிள்ளை வரானே, இவனோடு கூட என் பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுக்கிறேன், எனது தேற்றவாளனை அனுப்புகிறேன், எனது மகத்துவத்தை அனுப்புகிறேன், என்னுடைய கிரியைகளை அனுப்புகிறேன், என்னுடைய கிருபைகளை இவனுக்குள்ளாக வைத்து 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 அனுப்புறேன். யாருமே சொல்ல முடியாது நான் ஒரு வேஸ்ட், தண்டம், ஒண்ணுமே இல்லை, இந்த பூமிக்கு பாரம்னு யாருமே சொல்லவே முடியாது. Hallelujah. If somebody says that to you, just remember, no, the Lord has called you for a better purpose. Hallelujah. ஆண்டவர் உங்களை அவர் வேலைக்கு கூப்பிட்டுருக்காரு. அதனால தான் பூமியில் இருக்கவங்க எப்படி சொல்றாங்க, நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு பெட்டியோட ஆண்டவர் நம்ம பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த ஆட்களை பாருங்க,
சரி, ஒரு வழியா புத்தி வந்துருச்சு. 5ஆம் வசனத்தில் தூக்கிட்டு வந்துட்டாங்க வெளியில. வந்துட்ட பிறகு பாருங்க, அப்படியே அந்த வசனத்துக்கு கீழே வாங்கலாம், 10ஆம் வசனத்துக்கு வாங்கலாம். அப்பொழுது பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறார்கள், இஸ்ரவேலர் முறிந்து அவர் தங்கள் கூடாரத்திற்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிட்டு இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் எழுந்தார்களா விழுந்தார்களா? என்னடா இது, பெட்டி உள்ள இருக்கிற வரைக்கும் கூட 4,000 தான் செத்தானுங்க. பெட்டியை தான் கொண்டு வந்துட்டோமே பிரதர். ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்குன்னு தெரியுதே பிரதர், நல்ல கிருபைகள் இருக்குன்னு தெரியுதே பிரதர், நான் ஒரு வேஸ்ட்லன்னு தெரியுதே பிரதர். இப்போ என் பிரதர் 30,000. எஸ், ஆமா தானே? உள்ள இருந்த வரைக்கும் கூட 4 டிஜிட் தான், 4 ஒரு 3 0. வெளியே தூக்கிட்டு வந்ததான் தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ 5 டிஜிட் ஆயிடுச்சு, ஒரு இது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, 30,000. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சில வேளைகளில் ஆண்டவருடைய மகத்துவத்தை தப்பா நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம செயல்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அடி இடி மாதிரி விழும். ஹல்லேலூயா. அத்தனை நாள் நமக்கு என்ன விழுந்துட்டு இருந்திருக்கும்? அடி தான் விழுந்துட்டு இருக்கும். மகத்துவத்தில் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், அடி விழுகாது, என்ன விழும்? இடி விழும். ஹல்லேலூயா. மகத்துவத்தை கொண்டு வந்துட்டு என்ன செய்யறாங்க இவங்க? மகத்துவத்தை கொண்டு வந்துட்டு பொம்மை மாதிரி வெளில காமிச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட என்ன இருக்கு? பெட்டி இருக்குது. என்கிட்ட என்ன இருக்குது? நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். என்கிட்ட ஆண்டவர் பேசுவார் தெரியுமா உங்களுக்கு? என்கிட்ட ஆண்டவர் வந்து இடைப்படுவார் தெரியுமா உங்களுக்கு? என்கிட்ட வல்லமை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி பார்த்துப்பேன் தெரியுமா? சொல்லி வாயை மூடுங்க, அத்தனை நாள் அடி தான் விழுந்திருக்கும். அன்னைக்கு என்ன விழும்? இடி விழுகும். ஏன் அப்படி? மகத்துவத்தை யூஸ் பண்ண தெரியாமல், யூஸ் பண்ண அறிவில்லாமல் மகத்துவத்தை கொண்டு போயிட்டு சிங்கிச்சாங் காமிச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. மகத்துவம் is not something which you go and just boast in front of people. ஜனங்களுக்கு முன்பதாக பெருமைப்படுத்துவதற்காக, இல்லாவிட்டால் ஜனங்களுக்கு முன்பதாக அதை காமித்து அழகு காட்டுவதற்காக மகத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. The Lord's majesty, when it comes to you, it is not something which you need to just show it across and showcase it. ஷோகேஸ்ல வைக்கிறதுக்காக இல்லை, அதை உன் வாழ்க்கைக்குள்ளாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அது என்ன செய்யணும்? வாழ்வியலாக மாற்ற வேண்டும். நான் சொல்லணும்னா வாழ்வியலாக மாற்றணும். இவங்க என்ன செய்யறாங்க? அதை கொண்டு வந்துட்டோன்னே சரி எல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நமக்குள்ளாக மகத்துவம் இருந்தாலும் சரி, அது எப்போ ஆப்ரேட் ஆகும் தெரியுமா? அதற்குரிய பரிசுத்தம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. 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 ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் மகத்துவம் கிரியை செய்ய மாட்டேங்குது? ஏன் கூட இருக்க பெட்டியே வேலை பார்க்க மாட்டேங்குது? ஏன் ஒண்ணுமே டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பிரதர்? ஏன் பிரதர்? டப்பா இருக்கலாம், டப்பா ஒர்க் ஆகணும்னா உனக்குள்ள பரிசுத்தம் ஒர்க் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் கீழே வசனம் அதுக்கு மேலன்னு நினைக்கிறேன். பெலிஸ்தியர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவர் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை கண்டு எபிரேயருடைய 6ஆம் வசனம், எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தருடைய பெட்டி பாளையத்து வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தியர் பயந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்க தூக்கிட்டு வந்து எதுக்கு வச்சிருக்காங்க? ஷோகேஸ்க்கு வச்சிருக்காங்க. ஆனா பிசாசு அதை பார்த்துட்டு என்ன பண்றான்? பயப்படுறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய பவர், ஆண்டவருடைய கிரேஸ், ஆண்டவருடைய எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்றோம்? போஸ்ட் பண்றதுக்கு வச்சுட்டு இருக்கோம். ஆனா அது ஆக்சுவலா என்ன பண்ணணும்? பிசாசு அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு அதை பத்தி ஐடியா இல்ல. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அழைப்பை குறித்ததான எண்ணம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா பிசாசானவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தாரை பொறுத்த மட்டுக்கும் அது என்னது? ஜஸ்ட் அ ஷோகேஸ் ப்ராடக்ட். நம்ம கிட்ட இருக்கிற, நம்ம ஷோகேஸ்ல வச்சிருக்க ஒரு சின்ன சொப்பு ஜாமா மாதிரி. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னு யாருக்கு தெரியுது? பெலிஸ்தியர் பிசாசுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகள், இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் 30,000 பேரை வெட்டிவிட்டாங்க. அதுல வெட்டினது மொத்தம் பத்தாம தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. 11ஆம் வசனம், ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும்
மாண்டு போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலும் சில வேளைகளில் மேஜஸ்டி நமக்கு நேராக கடந்து வரும் பொழுது நமக்கு அது ஃபீலே இல்லை, இருக்கானே தெரில. பிரதர், உண்மையாகவே ஆண்டவருடைய ஒரு மகத்துவம் என்கிட்ட கிரியை செய்தா? என் லைஃப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லையே பிரதர், அதுக்குரிய கனிகளே என் வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையே பிரதர், ஆண்டவர் என்கிட்ட கிரியை செய்கிற மாதிரியே தெரில, என்னை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆண்டவர் நினைக்கிறாருன்றதே எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது என் லைஃப். இட் வாஸ் நாட் ஒன் விச் ஹேஸ் எனி மிரக்கிள்ஸ். சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு வண்டர் why everybody who comes to our meetings, நமது ஊழியங்களும் சரி வெளியில் ஊழியங்களும் சரி, எல்லாரும் வரும்போது எப்படி வராங்க? சோகமாக வராங்க, போகும்போது எப்படி போகிறாங்க? கொஞ்ச நேரம் இறக்கி வச்சு சிரிக்கிற மாதிரி இருக்குது, திருப்பி ஏற்றிக்கிட்டு அதே கொண்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஏன் இந்த நாட்களில் பாரங்கள் குறைய மாட்டேங்குது? ஏன் இந்த நாட்களில் கண்ணீர் துடைக்கப்பட மாட்டேங்குது? ஏன் இந்த நாட்களில் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கப்பட மாட்டேங்குது? ஏன் இந்த நாட்களில் வியாதிகள் சுகமடைய மாட்டேங்குது? ஏன் இந்த நாட்களில் சப்பானிகள் எழும்பி நடக்க மாட்டேன்றாங்க? ஏன் இந்த நாட்களில் குருடர்களுக்கு கண்ணு திறக்க மாட்டேங்குது? ஏன் இந்த நாட்களில் செவிடர்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது? ஏன் இந்த நாட்களில் கேன்சர் கட்டி குணமாக மாட்டேங்குது? ஐ யூஸ் டு வண்டர். ஏன்னா பெட்டியை நம்ம எல்லாரும் எப்படி வச்சிருக்கிறோம்? ஷோகேஸில் வச்சிருக்கிறோம். நோ, the ark of the covenant is not that which is to be kept inside the showcase, but it is that which should be kept before the Dagon. Hallelujah. பிசாசிற்கு முன்பதாக, உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பதாக, உங்களுடைய எல்லா வியாதிகளுக்கு முன்பதாக வைக்கப்படுகிற ஒரு காரியம்தான் இந்த பெட்டி. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரம் 1 to 3 வரை உள்ள வசனங்களை இங்கே திருப்பிக் கொள்ளுங்க. யாருக்கு அறிவு வருது? இந்த அறிவு இஸ்ரவேலுக்கு இல்லாத இந்த அறிவு யாருக்கு வருது? பெலிஸ்தியர்களுக்கு வருது. இவன் இத்தனை நாள் எங்கே வச்சிருக்கான்? ஷோகேஸ்குள்ளே வச்சுட்டு இருந்த ஷோபீஸ் மெட்டீரியலை தூக்கி கொண்டு போயிட்டு நேர பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறாங்க? சரி, நம்ம இதை எங்கே வைப்போம்? நமது கடவுளுக்கு முன்பதாக வைப்போம்னு வைக்கிறாங்க. இந்த தாகோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, த நேஷனல் காட் ஆஃப் பிலிஸ்டைன்ஸ். பெலிஸ்தியர்களுக்குரிய தேசிய கடவுள் தான் யாரு? இந்த தாகோனா. இந்த தாகோன் என்ற வார்த்தைக்கு, அந்த தாக் DAG அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? மீன் என்ற அர்த்தமா. தாகோன் DAGON இருக்குல்ல, அது மூல வேதாகமத்தில் DAGAN அப்படின்னா என்னவா? கான் அப்படின்னு அர்த்தமா, பயிர், நெற்கதிர்கள் என்ற அர்த்தம். அது எப்படி இருக்குமா? இந்த தாகோனு முகத்திலிருந்து இந்த வயிறு பகுதி வரைக்கும் ஒரு தாடி வச்ச ஒரு மனிதனை போல இருக்குமா, இடுப்புக்கு கீழே மீனை போல இருக்குமா. இதுதான் இந்த கடவுளம். இந்த கடவுள் எதை குறிக்குதான்? ப்ராஸ்பெரிட்டியை குறிக்குதான். அதாவது ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனிதரும் ஒரு வாழ்க்கை, செழிப்பை குறிக்கிற ஒரு கடவுளாம். இந்த கடவுள்கிட்ட அவங்க எதுக்கு அதுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சாங்களாம்? என்னுடைய செழிப்பின் கடவுளுக்கு முன்பதாக இந்த கடவுளை நான் என்ன செய்கிறேன்? கொண்டு போய் வைக்கிறேன்னு வச்சாங்களாம். ஹalleluya. ஷோகேஸில் இருந்தா யாராவது வந்து பார்த்து, ஓ இது அழகா இருக்கு இந்த பெட்டி அப்படின்னு கேட்குற நிலைமையில யார் வச்சிருந்தா? யார் வச்சிருந்தா? நீங்களும் நானும். அப்படி தானே இருக்கு. 4வது வாரம் மட்டும் நல்லா தூசி தட்டி கொண்டு வந்துடணும். ஏன்னா எல்லாரும் நம்ம பெட்டி கொண்டு வரோம்ல, நம்மளை மாதிரி ஒரு 10 பேர் பெட்டி கொண்டு வராங்க. ஸோ எல்லாருக்கு முன்பதாக நம்ம பெட்டியும் அழகாக இருக்கணும்னு ஷோகேஸ்லேருந்து நல்லா தூசி தட்டுறது காலில். அதுவும் சில பேர்னா முந்தின நாள் நைட்டு தட்டுவாங்க. இப்போ அது கூட இல்லை, காலையில் 9:45 கிளம்புற அவசரத்தில் ஒரு ஷர்ட்டை மாட்டிட்டு டக்கு 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 டக்குன்னு தட்டுறது, தட்டி கொண்டு வர்றது. நானும் பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், என் பெட்டி எப்படி இருக்குது, என் பெட்டி எப்படி இருக்குது. திருப்பி உள்ளே போனோன்னா அதே ஷோகேஸில் அதே இடத்துல தொடச்சிட்டு வச்சிடுறது. ஆனால் இங்கே பெலிஸ்தியர் என்ன பண்ணுறான்? பிசாசு இந்த பெட்டியை கொண்டு போயிட்டு என் தெய்வத்திற்கு முன்பதாக நான் வைப்பேன். ஹalleluya. எனது ஃப்ரூட்ஃபுல்னஸ்க்கு முன்னாடி வைக்கிறேன், என்னுடைய ப்ராஸ்பெரிட்டிக்கு முன்னாடி வைக்கிறேன், என்னுடைய உச்சத்துக்கு முன்பதாக நான் என்ன செய்கிறேன்? இந்த தெய்வத்தை நான் கொண்டு போய், இந்த பெட்டியை நான் கொண்டு போய் வைக்கிறேன்னு வைக்கிறேன். என் அன்பு சகோதரனை சகோதரிகளை கொண்டு வச்சுட்டோன்னே எல்காட் கமெண்ட்ரி என்ன சொல்லுகிறது என்றால், அவர் ஏன் வச்சாங்களாம்? அவங்க நினைச்சாங்களாம்,
ஒரு 3000 பேரை ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருட்டு எபிரேய ஆள் ஒருத்தன் கொன்னா, அதற்கு ஒரு அடையாளமாக அவர்களுடைய கடவுளை கொண்டு என் கடவுளுக்கு முன்பதாக வைக்கிறேன் அப்படின்னு. டு யூ கெட் மீ? யார் அந்த குருட்டு எபிரேய ஆளு? சிம்சோனு. ஒரு 3000 பேரை பெலிஸ்தியர்கள் அவன் மடங்கடிச்சான். அதற்கு நான் என்ன பண்றேன்? ஐ எம் கிவிங் இட் பேக். அதனால என் கடவுளுக்கு முன்னாடி அவனுடைய பொருளை நான் கொண்டு வந்து என்ன பண்ணுவேன்? வைப்பேன். இதை நான் வாசித்த பொழுது ஐ வாஸ் ரியலி ஷேட்டர்ட். ஏன் தெரியுமா? பிசாசுக்கு இருக்கிற வைராக்கியத்தை பாருங்க. பிசாசுக்கு இருக்கிற வைராக்கியம் எப்படி இருக்குது? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. அந்த சிம்சோன் எப்படி என் இனத்தவர்களில் 3000 பேரை அடிச்சானோ, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? அவனுக்கு இருக்கிறது, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு இருக்கிற ஒரு முதன்மையான விஷயம் என்னது? இந்த பெட்டி. இந்த பெட்டியை நான் தூக்கி கொண்டு வந்து என்னுடைய டெரிட்டரிக்குள்ள என்னுடைய கடவுளுக்கு முன்பதாக நான் வச்சு காமிப்பேன்ட்டு வரான். பார்த்தீங்களா? அவனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்ம கிட்ட இன்னைக்கு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற வைராக்கியத்தை பாருங்க. 3000 பேரை சிம்சோன் தனது கரங்களை கொண்டு அந்த பில்லர்ஸை தள்ளி சங்கரிக்கிறார். அதை மனசுக்குள்ளே வச்சு 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 எத்தனையோ வருஷம் கழிச்சு தாகோனுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போறேன்? அந்த பெட்டியை வைக்க போறேன்றான். இன்றைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த இந்திய தேசத்துல ஒரு பிசாசும் நம்ம நடமாட விட்டுருக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% இருந்துச்சுன்னா 17 வருஷத்துல நம்ம எங்கேயோ போயிருக்கலாம். தேவதாசன் நம்மை விட்டு கடந்து சென்ற இத்தனை வருஷத்துல அதுல இருக்கிற ஒரு 10% 20% வைராக்கியம் நமக்குள்ள இருந்துருச்சுன்னா என்ன இருக்கும்? we would have shook the heavens and the earth. பரலத்தையும் பூமியும் அசைச்சிருக்கலாம். ஆனா வைராக்கியமே இல்லை. அவர் எழுதுகிறார், அது பேரு கூட மென்ஷன் பண்ணல அந்த கமெண்ட்ரியில. பிளைண்ட் ஹீப்ரூ மேன் அதுதான் குறிக்கப்பட்டிருக்குது. நான் பிளைண்ட் ஹீப்ரூ மேன் சொன்னா உங்க யாருக்குமே தெரியல. சிம்சோன்னு சொன்னாதான் நமக்கு என்ன பண்ணுது? ஓ 3000 பேரை கொன்னார்ல அப்படின்னு தெரியுது. ஆனா அவங்களுக்கு பேரு கூட சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லையா? அந்த ஒரு வெறுப்பான் அவர் மேல. அவன் என்ன சொன்னானா? he is just a blind Hebrew to me. அந்த blind Hebrew 3000 பேரை சங்கரிச்சிட்டான்ல, அவனுக்குரிய பெட்டியை நான் கொண்டு வரேன், என் கடவுளுக்கு முன்பதாக வைக்கிறேன் என்று வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக இருந்த வைராக்கியம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. we don't have that much of a zeal. ஏன்னா அந்த பெட்டிக்குரிய மகிமை நமக்கு என்ன தெரியல. அந்த பெட்டிக்குரிய பவர் யாருக்கு தெரியுது? பெலிஸ்தியருக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது. நமக்கு என்ன ஆகுது தெரியல. கொண்டு வச்சோன்னு அவன் நினைச்சானா இதோடு கூட இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் க்ளோஸ். ஆனா நண்பு சகோதரனே சகோதரிகளே, அவன் பிடிச்சது பெரிய ஒரு ஆளை பிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. பெட்டியை பிடிச்சிட்டான். அந்த பெட்டி எப்படிப்பட்ட பெட்டி தெரியுமா? அது மகத்துவத்தினால் நிரம்பி இருந்த ஒரு பெட்டி. ஹல்லேலூயா. அது அற்புதங்களை செய்கிற பெட்டி. ஹல்லேலூயா. அந்த பெட்டி மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கிற ஒரு பெட்டி அவன் பிடிச்சான். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு பாருங்க. வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, கீழே வாசித்து வரும்போது உங்களுக்கு தெரியும். Hallelujah. Hallelujah. எல்லாரும் அந்த பகுதியை திருப்பிக்கங்க. 4வது வசனத்தை திருப்பி நான் வாசிக்கிறேன். தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல். தாகோன் எங்க இருக்கும்? ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் தான். நான் தாகோன் கோயிலுக்கு நான் போகல, உடனே சொல்லிடாதீங்க பொம்மை போயிட்டு வந்தான் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னா சொல்லிக்காதீங்க. இன் ஜென்ரலாக பாருங்களேன், ஒரு கடவுளை நீங்கள் எந்த இடத்துல வைப்பீங்க? ஆல்டரில் வச்சுருப்பீங்க. கரெக்டாக? ஆல்டரில் இருக்குது. ஆல்டரில் இருக்கிற கடவுள் அதுக்கு முன்பதாக என்ன செய்கிறாங்க? பெட்டியை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன், இதுதான் ஆல்டர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்பதாக இங்கே பெட்டியை வச்சிடுறாங்க. ஒரு சர்ச் எடுத்துக்கோங்களேன். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பின்னாடி என்ன இருக்கும்? வாசல் இருக்கும். சரி, இப்போ என்ன நடக்குது? காலையில் எழுந்து பார்க்குறாங்க, தாகோன் முகம் குப்புற விழுந்து கிடக்குது, தலை துண்டா போயிடுச்சு. பைபிளில் என்ன போடுது? கை கால்னா
துண்டா போயிடுச்சு. ஆனால் கரெக்டாக நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. வாசற்படி எங்க இருக்குது? வாசற்படி எங்க கிடக்குது? எவ்வளோ தூரம் தள்ளி தானே கிடக்குது. ஆல்டரில் தானே இங்கே இருக்குது. ஆல்டர்லேருந்து வாசற்படி வரைக்கும் என்ன இருக்கும்? என்ன இருக்கு? ஒரிஜினல் பைபிளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். The ark of the covenant made Dagon to fall down and dragged it across the temple. Hallelujah. இழுத்து கொண்டு போச்சான். வாசல்ல கைகளை துண்டித்து போட்டதாம், கால்களை துண்டித்து போட்டதாம், தலை தனியா முடம் தனியா அங்கும் இங்குமாக செதறி கிடந்ததாம். Hallelujah. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆர்க் ஆஃப் கவனன்ட்டுக்குரிய பவர் அதுதான். Hallelujah. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி அப்படியே சும்மா டேகன் இங்கே நின்றுட்டு இருந்துச்சு, தோப்புன்னு இப்படி கீழே விழுந்துச்சு, எல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியெல்லாம் பண்ணலாம்ல. ஒரு நல்ல ஒரு களிமண்ணில் செஞ்ச ஒரு பொம்மையை தூக்கி வைங்க, ஒரு சைடில் இப்படி தள்ளி விடுங்க, எல்லாம் சல்லியாக தான் நொறுங்கும். அப்படி நடக்கலை, அப்படி நடக்கலை. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த தாகோனை எப்படி வச்சுருந்தாங்களாம்? வெறும்னு சும்மா இங்கே ஒரு பொம்மை மாதிரி வைக்கலையாம், பல படிக்கட்டு மேலே உயர்த்தி, இட் வாஸ் ஆன் அ பெடஸ்டல், ஒரு பெரிய உயரமான இடத்துல இருந்துச்சான். பெட்டி கீழே இருந்துச்சான். கீழே இருந்து பெட்டி என்ன பண்ணுச்சான்? பார்த்துச்சான், ஏல நீ எதுக்கு மேலே இருக்க? உன்னை நான் என்ன செய்யறேன்? இழுத்து கொண்டு கீழே வருகிறேன். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்திற்கு முன்பதாக சகல முழங்கால்களும் முடங்கும். ஹல்லேலூயா. மேல இருந்து என்ன செஞ்சுச்சான்? இழுத்து கொண்டு வந்துச்சான். தர 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 தரன்னு வெளில இழுத்துட்டு வந்துச்சான். வெளியே கொண்டு போய் வாசல்ல கை கால் எல்லாத்தையும் வெட்டி போட்டுச்சான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அதுதான் அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். ஹல்லேலூயா. தட் இஸ் உடன்படிக்கை பெட்டி. அதுதாம்மா உடன்படிக்கை பெட்டி. இது நம்ம நினைக்கிற மாதிரி உடன்படிக்கை பெட்டின்னு அப்படியே போறது வாரது சாதாரணமாக இருக்கிறது. இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? உள்ள இருக்கு, அது உண்மைதான் ஆண்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? எங்க இருக்கு? இல்ல, அது காணப்படாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல பல வருடங்கள் கழிச்சு தேடி தேடி பார்த்தாங்களாம், இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க எங்கன்னு. ஆண்டவர் சொன்னாராம், கடைசி நாட்களில் ஒரு சந்ததி எழுப்புறேன், அவங்க தான் அந்த உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் எல்லாரும் அந்த பெட்டியை பார்த்து பயந்தாங்க, இனி நம்மை பார்த்து பயப்பட நாட்கள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன தெரியுமா? நம்ம தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. நமக்குள்ளாக என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? அப்பமாகிய இயேசுவானவராகிய அந்த மன்னா நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கிழிக்கப்பட்ட அந்த சரீரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆரோனின் கோலாகிய அந்த சிலுவை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளாகிய அவரது வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? இவ்வளவு நேரம் நான் சொன்ன பெட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஒரு பெட்டின்னு? ஹல்லேலூயா. அதனால தான் பெட்டி என்னாச்சு? இஸ்ரவேலில் காணோம். நான் ஒன்று அவருக்கு எழுதி போட்டேன். மாத்யூ ஹென்ரின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு கமெண்ட்ரி எழுதியிருந்தார். அவருக்கு எழுதி போட்டேன், பெட்டி காணம் கிடையாது, பெட்டி எங்கே இருக்கு? மெட்ராஸில் இருக்குதுன்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் யாருமா? நம்ம தான் அந்த பெட்டி. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மை கொண்டு இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் எதிர்நோக்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா ஒன்றும் சொல்லல, மன்னாவை கொண்டு உள்ளவை, ஆரோனின் கோலை கொண்டு உள்ளவைன்னு சும்மா ஆண்டவர் சொல்லல. வேதாகமத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், இந்த வேத வசனத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு டாட், ஒவ்வொரு கமா, இட் கவுண்ட்ஸ். அது என்னது? அது ஒரு காரியத்தோடு கூட இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் கவுண்டிங்கா இருக்குது. நீங்க இதில் பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்துல, அந்த பேழை எங்கெங்க போதோ எல்லா இடத்திலும் அது சங்கரித்து கொண்டே செல்லுகிறது. ஹல்லேலூயா. 7வது அதிகாரம் 10-11 வாசிச்சு பாருங்க, பெலிஸ்தியர்கள் முழுவதுமாக அவர்கள் சங்கரிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பெட்டி முடிவு பண்ணிருச்சுன்னா, நீங்களும் நானும் முடிவு பண்ணிட்டோம்னா, இன்றைக்கு நம்ம பிசாசுகளை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குள்ள என்ன இருக்குது? அந்த மகத்துவத்தின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் நிறைய பேர் விச் டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. அதாவது பில்லி சூனியம் வைக்கிறது, ஏவல் வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா வைக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க.
நம்ம என்ன நினைக்கிறோம், வெறும் கிராமத்தில் மட்டும்தான் அப்படி இருக்காங்கன்ட்டு. கிராமத்தில் மட்டும் கிடையாது, இட் இஸ் தேர் இன் சிட்டிஸ் ஆல்சோ, பாப்புலர் சிட்டிஸ். நல்ல நல்ல என்ன பெரிய பெரிய சிட்டிஸில் முதற்கொண்டு நகர்ப்புறங்களில் கூட என்ன இருக்காங்களா, விச் டாக்டர்ஸ்ன்னு தனியாக இருக்காங்க. இப்போ எனக்கு ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நேராக அவங்க கிட்ட போயிட்டு அதற்குரிய காரியங்களெல்லாம் செஞ்சு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டோன்னு என்ன ஆயிரும், அவங்க இதுக்கு செய்கிறதா ப்ரொஃபஷன் மாதிரியே வச்சுருக்காங்களாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தாய் வீடுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதுதான் ஆப்பிரிக்கா தேசமா. அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் ஏன் யாருமே செய்ய போக மாட்டேன்றாங்கன்னா, நடக்கிற இடத்துலனா என்ன வைப்பாங்களாம், பில்லி சூனியத்து இது அந்த ஆல் தோஸ் திங்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. whenever you walk, if you suddenly miss and if you stamp on something, நீ சிக்காயிடுவ. ஏதாவது ஒன்றில் மிதிச்சா கூட என்ன ஆயிடுமா, அதுக்குள்ளே இருக்கிற வல்லமை நம்மை அப்படியே இழுத்து போட்டுருமா. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்தவர் தான் ஆல்ஃப் லுக்காவ் என்ற ஒரு தேவனுடைய தாசன். இவரை குறித்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்வஸ்லையும் அவரை குறித்து நான் மிகைப்படுத்தி பேசுறதுக்காக நான் சொல்லலை, அவரை குறித்து நான் மிகைப்படுத்தவும் இல்லை, அவரை நான் காணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் உண்மைதான். பட் ஐ எம் நாட் போஸ்டிங் அபவுட் ஹிம், ஐ எம் ஜஸ்ட் போஸ்டிங் அபவுட் த மேஜஸ்டிக்கல் பவர் விச் இஸ் தேர் இன்சைட் ஹிம் கிவன் பை த லார்ட். ஆண்டவர் கொடுத்த வல்லமையை நான் மகிமைப்படுத்துறதுக்கு பேசுகிறேன். அந்த மனிதர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்லையும் சாதாரணமாக 20 to 25 விச் டாக்டரை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வருவாராம். ஹல்லேலூயா. நான் அதை பார்க்கும்பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அதுதான் ஹப் ஆஃப் விச் டாக்டர்ஸ் அண்ட் ஹப் ஆஃப் ஆல் தீஸ் விச் கிராஃப்ட். அந்த ஹப்ல இருந்து கொண்டு அந்த ஆட்களை என்ன பண்றாரு, கர்த்தருக்கு நேராக இழுத்து கொண்டு வருகிற ஒரு மனிதராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே போலதான் பெலிஸ்திய தேசத்திற்குள்ள தாகோன் இருக்கிற அந்த இடத்திலே உட்கார்ந்து ஒரு பெட்டி அப்படி செய்யுமானால், அந்த மனிதரும் ஆப்பிரிக்கா தேசத்திலே இருந்து கொண்டு அப்படியாக செய்து கொண்டு வருகிறாரே. இன்றைக்கு இத்தனை 1000 பிசாசுகள் இருக்கிற இந்த தேசத்திலும், இந்த பட்டணத்திலும், இந்த உங்களோட இடங்களிலும் இன்றைக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கணும், இன்றைக்கு நம்ம எவ்வளோ பெரிய பெட்டிங்களாக இருக்கணும். எத்தனையோ வயது முதிர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைஞ்ச பெட்டியானா இருக்கிறோம்ல. இன்றைக்கு நம்ம பெட்டி கிரியை செய்தா இன்றைக்கு நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெட்டியாக உன்னை மாற்றும்படிக்கு வந்திருக்கிறார். பெலிஸ்தியர்களை அடிக்கும்படியான பெட்டி, தாகோன்களை முறியடிக்கும்படியான பெட்டி, தாகோன்களை அதனுடைய பெடஸ்டல்ல இருந்து இழுத்து கொண்டு வந்து வாசல்ல தூக்கி போடுற அளவிற்கு வல்லமை கொண்ட ஒரு பெட்டியாக உன்னை மாற்ற வந்திருக்கிறார். எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே அந்த வல்லமை எனக்குள்ளாக வேணும் ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்குள்ளாக கடந்து வரணும் ஆண்டவரே. வாய்களை திறந்து கேட்பீங்களா, லார்ட் அந்த வல்லமை எனக்குள்ளாக கடந்து வரணும் ஆண்டவரே. தாகோன் முறியடிக்கும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் உன்னை எழுப்ப வந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? வாய்களை திறந்து, லார்ட் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெட்டியாக இன்றைக்கு என்னை மாற்றும் என்று கேளுங்க. பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை
திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.